மதியம் வச்ச சாப்பாடு மீந்து போச்சிங்களா? இல்லை ஹஸ்பண்ட்க்கு குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு என்ன ஈஸியாக பேக் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? மச் ஹெல்த்தியர் வேல வெஜிடபிள்ஸ் போட்டு எந்த சாஸும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ நம்ம ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஒரு தாளிப்பு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு ஒரு 3/4 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் போட்டுட்டு அப்புறம் ஒரு 2 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தோன்னா அது கொஞ்சம் திக் பேஸ்ட் ஆகிடும். அந்த திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இந்த பேன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம கடாய் செய்கிற பேன் எடுத்து வச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஈஸி, குயிக் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் போட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா எக் ஆர் பன்னீர் ஆர் ஈவன் குக்குடு சிக்கன் போட்டு நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறம் ஃபைன்லி சாப்டு கார்லிக் பூண்டை நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். தென் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு அதை ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கினா போதும். தென் ஒரு 5லேருந்து ஒரு 10 பீன்ஸு, அப்புறம் ஒரு கேரட், அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேபேஜ் வர மாதிரி அந்த அளவு போதும். தென் நீங்கள் கேப்சிகம் இருந்தால் நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், அது கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஒரு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். தென் நம்ம வதக்கி வச்சு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம தேவையான அளவு உப்பு, எவ்வளோ நம்ம சாதம் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். மதியானம் மீந்த சாதத்தில் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ புதுசாக சாதம் வடித்து செய்கிறதா இருந்தாலும் சரி, சாதத்தை நல்லா ஆற விட்டு அந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். சூடாக சாதம் ஆட் பண்ணால் கொஞ்சம் லைட்டாக உதிரியாக வராது. தென் சாதம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்து உப்பு பத்தலைன்னா உப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 3/4 டீஸ்பூன் ஒரு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.